பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த வேளையில் கூட ஏசாயாவின் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்திடாவார்கள். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே சோர்வுகள், இளைப்புகள், பலவிதமான பலவீனங்கள் நம்மை அறியாத ஒரு மனசோர்வு வருகிறது. ஆனால் வேதத்தில் பார்க்கின்ற போது புது பலனை தேவன் கொடுக்கிறவராய் இருக்கிறார். யாருக்கு தேவன் கொடுக்கிறாராம்? கர்த்தருக்கு காத்திருக்கணும் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த பலன் எப்பேற்பட்ட பலன் என்றால், கழுகை போல செட்டைகளை எடுத்து எழும்புவா என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கழுகின் தன்மையை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இந்த கழுகு வயதாகும் போது அதன் சிறகெல்லாம் இழக்க ஆரம்பிக்கும். அந்த சிறகெல்லாம் அந்த சரீரத்தை விட்டு விடும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் தள்ளப்படும். அந்த வேளையில் அந்த கழுகு என்ன செய்யுமாம்? ஒரு உயர்ந்த மலையிலே கடந்து போய் பல நாட்களாக அது ஒரே இடத்திலே காத்து கொண்டே இருக்குமாம். மறுபடியுமாக அந்த சிறகுகள் அந்த கழுகுடைய காரியங்களிலே வளர ஆரம்பிக்குமாம். ஒரு குறிப்பிட்ட நேரம் வரும்போது மறுபடியுமாக எழும்புமாம். அதுபோல நம் வாழ்க்கையிலும் கூட பல ஆண்டுகளாக தேவனை ஆராதிக்கிறோமே, இன்னும் எனக்கு வேண்டிய நன்மை வரவில்லையே, பல ஆண்டுகளாக தேவனை நம்பிக்கொண்டு இருக்கிறோமே, இன்றைய வாழ்க்கையிலே சுகமில்லை யோசிக்கிறோம். அல்ல, ஆண்டவர் புதுபலத்தை கொடுக்கிறவராக, கழுகு எப்படியாக செட்டைகளை அடித்து எழுப்பினதோ அதுபோல தேவன் நம் வாழ்க்கையிலே புது பலனை கொடுத்து தேவன் நம்மை எழுப்ப வல்லவராய் இருக்கிறார். காரணம், நாம் கர்த்தருக்காக காத்திருக்கின்ற போது, நாம் தேவனுக்காய் காத்திருப்போம். தேவன் நிச்சயமாகவே ஒரு புது பலனை கொடுத்து கழுகை போல எழுப்ப இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். கழுகுக்கு சமமாய் உண்மையது திரும்பவும் வாழ வயதாகும். கழுகுக்கு சமமாய் நம்பையது திரும்பவும் வாழ வயதாகும். புது நன்மையால் புது பலத்தால், புது நன்மையால் புது பலத்தால் நிரப்பிய நம்மாயும் திருப்தியாகும். ஓய தேவனை துதித்திடுவோம், நேயமாய் நம்மை நடத்தினாயே. ஓய புகழுடன் கீதம் பாடினோம், போற்றி பணிந்திடுவோம். அல்லேலூயா. ஓய புகழுடன் கீதம் பாடினோம், போற்றி பணிந்திடுவோம். தொடர்ந்து தேவனை போற்றுவோம். தேவ சமூகத்தில் நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். தேவன் நிச்சயமாய் புது வழிகளை திறக்க வல்லவர், புது பலனை கொடுக்க வல்லவர். கழுகை போல செட்டைகளை எடுத்து எழும்பும்படியாக ஒடுங்கியிருக்கிற நம்மை கர்த்தர் எழுப்ப அவர் இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் யாவரும் உமக்காக காத்திருக்கிறோம் ஐயா. உண்மையே நம்பி உண்மையே சார்ந்து வாழ்கிற எங்களை கர்த்தர் எழுப்ப சித்தமாயிருப்பதற்காக சோத்திரம். எழுப்ப செய்யும் எங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நபராக எடுத்து பயன்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless. Hallelujah.